அப்பாவுவை சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்க கோரி சட்டப்பேரவையில் அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம். குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிப்பு. சபாநாயகர் அப்பாவு கனிவானவர், அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நேர்மையான கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கும் பண்பு கொண்டவர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சபாநாயகர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து மட்டுமே தீர்மானத்தின் மீது பேச வேண்டும். கடந்த கால வரலாறுகளை பேசக்கூடாது என்றும் பேரவை விவாதத்தின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சபாநாயகர் மீது எந்தவித தனிப்பட்ட விருப்பு வெறுப்பும் கிடையாது. சபாநாயகராக பொறுப்பேற்ற பிறகு அவர் நடுநிலையோடு செயல்படவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை சென்னை அடுத்த அக்கரையில் கைது செய்த போலீசார். டாஸ்மாக் ஊழல் புகார் தொடர்பாக போராட்டம் நடத்த எழும்பூர் சென்று கொண்டிருந்த நிலையில் பாதி வழியில் கைது. டாஸ்மாக் முறைகேடு எதிரான போராட்டத்திற்கு செல்ல இருந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைது. போலீசார் தடுத்து நிறுத்திய போது பாஜகவினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. எனக்கு பாதுகாப்பே தேவையில்லைங்க. ஏதோ என்னோட அரணா தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. டாஸ்மாக் முறைகேடு எதிரான போராட்டத்திற்கு செல்ல இருந்த பாஜகவினரை கைது செய்திருப்பது கோழைத்தனமானது. தேதியை அறிவிக்காமல் திடீரென ஒருநாள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் எனவும் அண்ணாமலை கேள்வி. டாஸ்மாக் முறைகேடுக்கு எதிராக பாஜகவினரின் போராட்டத்தை வரவேற்கிறோம். அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட வேண்டும் என்பதே விசிகவின் நிலைப்பாடு என்றும் திருமாவளவன் பேட்டி. டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி தலைமைச் செயலகம் எதிரே பாஜகவினர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியிருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் சமாதான முயற்சி. சட்டமன்ற வளாகத்தில் செங்கோட்டையுடன் தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி ஆகியோர் ஆலோசனை. தலைமைச் செயலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அதிமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம். இரண்டாவது முறையாக கூட்டத்தில் பங்கேற்காமல் செங்கோட்டையன் புறக்கணிப்பு. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தமிழக அரசு நிலம் கொடுக்க வேண்டும். நிலம் கொடுக்க தமிழக முதலமைச்சர் மனது வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். சென்னை கோட்டூர்புரத்தில் படப்பையை சேர்ந்த ரவுடி உட்பட இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்ற கும்பலை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம். ரயில்வே தேர்வு எழுதும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அண்டை மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்ட விவகாரம். தேர்வர்களுக்கு ரயிலில் இலவச பயண அனுமதி வழங்கப்படும் என ரயில்வே துறை அறிவிப்பு. சென்னை மதுரவாயிலில் மின்சார வாகனத்திற்கு சார்ஜ் போட்டபோது தீப்பிடித்த கோர சம்பவம். தீக்காயமடைந்த 9 மாத குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு.
பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் நாடாளுமன்ற அமர்வு தொடக்கம். மணிப்பூர் பட்ஜெட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியில் ஐநா எந்த சீர்திருத்தமும் இன்றி செயல்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். தடை செய்யப்பட்ட 67 அமைப்புகளின் புதிய பட்டியலை வெளியிட்ட மத்திய அரசு. லஷ்கர் இ தொய்பா, மாவோயிஸ்டுகள், தமிழ் ஈழ விடுதலை புலிகள் கொண்ட பட்டியல். ஆந்திராவின் அனகப்பள்ளியில் அதிக சுமையுடன் சென்ற சரக்கு ரயில். தண்டவாளம் சேதமடைந்ததால் அனகப்பள்ளி விசாகப்பட்டின பாதை ரயில்கள் சேவை பாதிப்பு. ஏமனில் அமெரிக்க படையினரின் தாக்குதல் தொடர்ந்து தீவிரம். பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். நாளை பூமிக்கு திரும்புகிறார் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்காவின் புளோரிடா கடற்கரை அருகே புட்ச் வில்மோருடன் வந்தடைகிறார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. கிராம் 8210 ரூபாய்க்கும் சவரன் 65,680 ரூபாய்க்கும் விற்பனை. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.